பாருங்கங்கடா குசினி நிலைமையை பாருங்க ஐயா. பாராட்டத்தக்க ஒரு விஷயம். நாங்கள் ஒரு 8-9 வருஷமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். டொய்லெட் இல்லாமல், கரண்ட் இல்லாமல், குடி தண்ணி இல்லாமலுக்கு, வீடு இல்லாமலுக்கு. அப்போ அந்த நேரத்தில் நான் மணிமேந்தனோட தொடர்பு கொண்டு இப்படி இந்த பிரச்சனையை சொல்லி கதைச்சினாங்க. அப்போ அவர் உடனடியாக எங்கள் பொம்பளை பிள்ளை இருக்கிறபடியாக நான் உடனடியாக அந்த டொய்லெட் உங்களுக்கு அவசரமாக செய்தார்னு சொல்லி அதை செய்கிறதுக்கு மிகவும் நன்றியை கூறி வன்னிமைந்தன் தளத்தில் இருக்கும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். காரிருள் கதிரவனை மறைத்தாலும் விடிவள்ளியாய் காட்சி தருவோம் எம் உறவுகளுக்காக. ஆம், மலசல குடங்க வழங்கும் திட்டத்தில் எமது ஒரு பயனாளிக்கான மலசல கூடத்தினை இன்று கையளிப்பதற்காக இந்த காரிருள் நேரத்தில் நாம் இங்கு வந்துள்ளோம். இந்த மலசல கூடத்தின் புனரமைப்புக்காக நிதி உதவியை வழங்கிய லண்டனில் வசிக்கும் சேனாதி அண்ணா, காரை சேனாதி அண்ணா அவர்களுக்கும் மற்றும் ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த மரியரக்ஷன் அண்ணா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்களோட வீட்டுக்கான மலசல கூட புனரமைப்பு லண்டனில் இருக்கிற சேனாதி அண்ணா, மரியரக்ஷன் அண்ணா மூலமாக உங்களுக்கு இன்றைக்கு கையளிக்கப்படுகிறது. இது 8வது மலசல கூடம். நீங்கள் இவர்களுக்கு என்ன தெரிவிக்க விரும்புகிறீங்க? உண்மையிலே இது ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயம். நாங்கள் ஒரு 8-9 வருஷமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். டொய்லெட் இல்லாமல், கரண்ட் இல்லாமல், குடி தண்ணி இல்லாமலுக்கு, வீடு இல்லாமலுக்கு. அப்போ அந்த நேரத்தில் நான் மணிமேந்தனோட தொடர்பு கொண்டு இப்படி இந்த பிரச்சனையை சொல்லி கதைச்சினாங்க. அப்போ அவர் உடனடியாக எங்கள் பொம்பளை பிள்ளை இருக்கிறபடியாக நான் உடனடியாக அந்த டொய்லெட் உங்களுக்கு அவசரமாக செய்தார்னு சொல்லி அதை செய்கிறதுக்கு மிகவும் நன்றியை கூறிக்கொள்கிறேன். அதோட எங்களுக்கு கரண்ட் வசதியும் அதோட தண்ணி வசதிகள் செய்தது தான் இன்னும் மிகவும் எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். அவங்களுக்கும் அதே நேரத்தில் இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ணா, நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த காணியில் இருக்கீங்க? கிட்டத்தட்ட 9 வருஷமாக இந்த காணிக்குள்ள இருக்கிறோம். 9 வருடங்களா? 9 வருடங்களா உங்களுக்கு மின்சாரம் இல்லையா? மின்சாரம் என்ன காரணத்துக்காக உங்களுக்கு மின் இணைப்பு வழங்கப்படாமையாக இருக்கு? காசு கூடுதலாக கேட்குறாங்க எங்களுக்கு. காசு, அந்த மின் இணைப்பை வழங்குவதற்கான நிதி உங்கள்கிட்ட இல்லை, அதற்காக உங்கள்கிட்ட இல்லாமல் இருக்கு. வீடுகள் சீரற்ற நிலைமையில இருக்கு. எத்தனை பிள்ளைகள் என்ன உங்களுக்கு? 2 பேர் படிக்கிறாங்களா? 2 பேரும் படிக்கிறாங்க. அன்பான எம் உறவுகளே, உங்களிடம் எமது இந்த நிதி பங்களிப்பினை செய்தமைக்கு நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு அவர்களது ஒரு வேண்டுகோள். 9 வருடங்களாக மின்சாரம் இல்லாமல் சிறிய ஒரு வீட்டில் 2 பிள்ளைகளுடன் இந்த குடும்பம் வசித்து வருகின்றது. காரணம், மின்சாரம் பெறுவதற்கான பணம் அவர்களிடம் இல்லை என்பதே. இதனை நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள். எம்மாள் உறவுகள் உதவி செய்வார்கள். அண்ணா, நீங்கள் யோசிக்காதீங்க. எந்த வகையிலாவது எங்களோட வன்னிமைந்தன் தளத்தில் இருக்கும் உறவுகள் யாராவது மனசுல கூட திட்டம் நிறைவு பெறுகின்ற வேலையில் உங்களுக்கான உதவியை செய்கிறதுக்கு முன் வருவாங்க. நன்றி அண்ணா. நன்றி. அண்ணா, அப்படி சுற்றி வாங்க. சுற்றி விழுந்தா பரவாயில்ல தானே? அண்ணா, அந்த மாப்பிளையை எடுத்து அப்படியே அந்த கதவையும் எடுத்து அந்த மாப்பிளை கொஞ்சம் கட்டு போட்டோ வந்துட்டு ஒரு போனாங்க. சரி, தம்பி, இதுதான் ஐயாங்கட குசினி, அங்கால வீடு. பாருங்கங்கட குசினி நிலைமையை பாருங்க ஐயா. இதாங்கட வீடு. கீழே சகரம்.
பின் ரூம் மட்டும் ஐயா சேர் வச்சுருக்கிறேன். அரை வாசுக்கு தான் சேர் வச்சு மேலே கிடு அராக்குந்து கீழே மண் புழுதி செம்பாட்டு புழுதி. சரி தான் இந்த வீடியோ போட்டுவிட்றோம் ஐயா.